வெல்கம் டு தாதி அம்மா சமையல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சந்தகை. 2 வகையான கார சந்தகை, ஒரு இனிப்பு சந்தகை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சந்தகை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: இட்லி அரிசி ஒரு படி எடுத்திருக்கேன். 2 மணி நேரம் ஊற வச்சு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். கூட தேங்காய் பூ சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா சந்தகை நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். மாவு இந்த பதத்தில் இருக்கிறப்ப இதை இட்லி ஊற்றிடலாம். இட்லி ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். தேங்காய் பால் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப் தேங்காய், ஏலக்காய் 4, பொட்டுக்கடலை 2 ஸ்பூன், சர்க்கரை 4 ஸ்பூன், கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் சூடு பண்ணிக்கலாம். ரொம்ப கொதி விட்டோம் அப்படின்னா திரிஞ்சிடும். லைட்டாக சூடானதும் இறக்கிடலாம். தேங்காய் பாலை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இட்லி வெந்துருச்சு. இட்லியை ஹாட் பாக்ஸில் மாற்றிக்கலாம். இட்லி சூடாக இருக்கும்போதே சந்தகை பிழிஞ்சிடலாம். அப்போ தான் சந்தகை சாஃப்டாக கிடைக்கும். சந்தகை புழிஞ்சாச்சு. கார சந்தகை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் 4 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்திக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் கடலைப்பருப்பு உளுந்து சேர்த்து வணக்கிக்கலாம். பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வணக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு. இப்போ சந்தகை சேர்த்துடலாம். அதில் இதில் தேங்காய் ஒரு கைப்பிடி, கொத்தமல்லி தழை சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். தேங்காய் கார சந்தகை ரெடி. நெக்ஸ்ட்டு லெமன் சந்தகை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் 4 ஸ்பூன், எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்திக்கலாம். கடலைப்பருப்பு உளுந்து கருவேப்பிலை பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இது கூட வெங்காயத்தை சேர்த்திக்கலாம். உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இப்போ சந்தகையை சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இதில் 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்திக்கலாம்.
லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை சேர்த்திக்கலாம். லெமன் கார சந்தகை ரெடி. 3 வகையான சந்தகை ரெடி. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.